Hi friends, இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட நான் தான் உங்க ஸ்ரீனி. இந்த வீடியோல OBS Studio அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீமரா இருந்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி டவுன்லோட் பண்றது, அதை வந்து எங்க எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க மொபைல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டாவே இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அது வெளியே எடுத்துடுறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சாஃப்ட்வேரை. உங்களுக்கு வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லலை. இது வந்து இந்த சாஃப்ட்வேர் அவங்க சைட்டில் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசர் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. அங்கே வந்து உங்களோட கூகுள் சர்ச்சில் OBS ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க சைட்டு வந்து கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால வந்து எந்த சைட் நம்ம தேடி வேற சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க அஃபிஷியல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க OBS ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட் தான். கிளிக் பண்ணிங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. விண்டோஸ் உங்கள் சிஸ்டம் எதுவோ அதை பார்த்து நான் டவுன்லோட் பண்ணிங்க. விண்டோஸா, மேக்கா, லினக்ஸா, என்னது வந்து விண்டோஸ்லேயே 8.1 விண்டோஸ் 10 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நீங்கள் சேவ் ஃபைல்ஸ் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை தொட்டால் மட்டும் போதும், நீங்கள் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால கேன்சல் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த EXE ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் படிக்கிறது தான் படிச்சுங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபைல் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கலாம். உங்களோட சி டிரைவ் ஃபுல்லாக இருந்துச்சு, நான் வந்து வேறு டிரைவில் போடணும்னு நினச்சா கூட போடலாம். நான் வந்து வேறு டிரைவில் தான் போட போகிறேன். இந்த ஸ்டெப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் OBS ஸ்டுடியோன்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் வந்து நான் போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டெப்பும் வேணாம், அப்படியே அதை டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா கூட இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல் டைரக்டரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபைல்ஸும் வந்து காப்பியாக ஆரம்பிச்சிடும். இந்த இது முடிஞ்சிடும், கொஞ்ச நேரம் தான். ஆனால் முடிஞ்ச உடனே இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க, ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து படித்து பார்த்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எனக்கு வந்து இதில் ஓல்டு வெர்ஷன்றதுனால அப்டேட் கேட்குது. நான் வந்து அப்புறமா அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ விட்டுடுறேன். ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமர் இருந்தீங்கன்னா இந்த நான் செலக்ட் பண்ணுற செட்டிங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணணும், நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க, நான் ஒரு கேம் விளையாடுறத வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. இது நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டு ஆப்ஷன் வந்து அதே செலக்ட் பண்ணிக்கும். இந்த சாஃப்ட்வேரோட டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஓகே, பாய்.